அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் துருவின தேங்காவை போட்டுக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். கலர் மட்டும் மாறக்கூடாது. லைட்டாக மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாடை வந்துடும். ரொம்ப வறுக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு வறுத்தா போதும். இப்போ இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். நாங்கள் 2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம், அதனால் 2 கப் சர்க்கரை. இப்போ இதை கிண்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கெட்டிப்பதம் வருது. இதில் இப்போ 1 பிஞ்ச் உப்பு. இப்போ இதில் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இறக்கி இதை வந்து ஒரு பாத்திரம், ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம நெய் தடவி இப்போ இதில் நம்ம இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தட்டி ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. இப்போது அந்த பாத்திரத்துலேருந்து நம்ம தேங்காய் மிட்டாய் வெளியில் எடுத்துட்டோம். இதை நம்ம இப்போ சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட் பண்ணி. இங்கே பாருங்கள், நம்மளோட தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.